ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் தான் பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்தளவில் மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். சரியா? அதில் இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், அந்த மாதிரி அறிஞர்கள், அந்த மாதிரி அவங்கள பற்றி கேட்குற கொஸ்டின்ஸில் வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். அதில் கண்டிப்பாக 12 to 13 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தரை பற்றின கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்கள பற்றியும் நான் குட்டி குட்டி நோட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னெல்லாம் வள்ளலார் பற்றி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேரை பற்றி 6th புக்கில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலில். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் பார்க்கலாம். சரியா? தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். சரியா? 20ஆம் நூற்றாண்டில் நம்ம இப்போ கரண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கிற நூற்றாண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. நம்ம வந்து இப்போ வந்து கரண்ட்டாக 21ஆவது நூற்றாண்டில் வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ தேசிக விநாயகனார் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 36 ஆண்டுகள் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சரியா? பணியாற்றியவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். அதுக்கப்புறம் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். அதுக்காக அந்த பேர்லேயே தெரியும் நம்மளுக்கு. ஸோ கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி அப்படின்ட்டு ஒரு புக்கு. சரியா? ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. சரியா? அதாவது ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அது யார் எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. என்ன தலைப்பில் அப்படின்னா லைட்ஸ் ஆஃப் ஆசியா அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இதை தழுவி இந்த ஆசிய ஜோதிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் யாரை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. புத்தரோட வரலாற்றை வந்து கூறுகிறது. சரியா? கவிமணி தேசிய விநாயகனார். சரியா? இவரை பற்றி நம்ம புக்கில் 6th புக்கு 3rd டேர்மில் வந்து கொடுத்துருக்க ஒரு நோட்ஸ் இது தான். இதே மாதிரி இன்னும் அப்கமிங்கில் வந்து நிறைய வந்து ஒவ்வொருத்தங்களா பற்றி வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு போடுற டாப்பிக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி இப்படின்னு. அது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.